எதிரிகளுக்கு யமன் வினாடியில் சிதறும் கப்பல். இந்திய பெருங்கடலில் இறங்கிய இந்தியாவின் புதிய அசுரன். இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா மற்றும் பாகிஸ்தான் தற்போது கைகோர்த்துள்ளார்கள். இந்த நிலையில் இவர்களுக்கு ஆப்படிக்கும் வண்ணம் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஒரு பிரம்மாண்டமான கேடயமாக ஸ்மார்ட் எனப்படும் சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ ஆயுத அமைப்பு உருவெடுத்துள்ளது. நீண்ட காலமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் தனது பிடியை வலுப்படுத்த முயலும் சீனா இந்திய எல்லைகளுக்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் தனது போர்க்கப்பல்களையும் உளவு கப்பல்களையும் அடிக்கடி அனுப்பி வருகிறது. இதற்கு போட்டியாக இந்திய கடற்படையும் சீன கப்பல்களின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழலில் பாதுகாப்பு அமைச்சகம் 2016 ஆண்டு நவம்பரில் இந்த ஸ்மார்ட் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. ஏவுதளத்தில் இருந்து 50 முதல் 650 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வகையில் சூப்பர்சோனிக் ஏவுகணை உதவியுடன் கூடிய இலகுரக நீர்மூழ்கி எதிர்ப்பு டார்பிடோவை உருவாக்குவதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். ஸ்மார்ட் என்பது வெறும் நீர்மூழ்கி குண்டு அல்ல. இது ஏவுகணை மூலம் வான்வழியாக செலுத்தப்பட்டு எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை கடலுக்கு அடியிலேயே அழிக்கும் ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பமாகும். தரைவழி மொபைல் லான்ச்சரில் இருந்து ஏவப்படும் இந்த அமைப்பில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கிய ஷயனா எனப்படும் டார்பிடோ இடம் பெற்றுள்ளது. சமஸ்கிருதத்தில் பருந்து என்று பொருள்படும் இந்த ஷயனா டார்பிடோ இப்போது பாராசூட் தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்பட்டு வானிலிருந்து கடலுக்குள் பாயும் ஆற்றலை பெற்றுள்ளது. ஹைதராபாத், ஆக்ரா மற்றும் விசாகப்பட்டினத்தில் உள்ள பல்வேறு TRDO ஆய்வகங்களின் கூட்டு முயற்சியால் உருவான இந்த தொழில்நுட்பம் கடந்த 2024 ஆண்டு மே 1 ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. வழக்கமான டார்பிடோக்கள் கப்பல் அல்லது நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்படும் போது அவற்றின் தாக்குதல் வரம்பு மிகவும் குறைவாகவே இருக்கும். ஆனால் ஸ்மார்ட் அமைப்பு இந்த வரம்பை தாண்டி நீண்ட தூரத்தில் இருக்கும் எதிரிகளை சிதைக்கும் திறனை இந்தியாவுக்கு வழங்குகிறது. 2020 ஆண்டு அக்டோபர் 5 இதன் முதல் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்ட போது ஏவுகணை குறிப்பிட்ட உயரம் வரை பறத்தல், அதன் மூக்கு கூம்பு பகுதி பிரிதல், டார்பிடோவை சரியாக விடுவித்தல் மற்றும் அதன் வேகத்தை குறைக்கும் நுட்பம் என அனைத்தும் துல்லியமாக செயல்பட்டன. இந்த ஏவுகணை விண்ணில் சீறி பாய்ந்து குறிப்பிட்ட இலக்கை அடைந்ததும் டார்பிடோவை விடுவிக்கிறது. அப்போது ஒரு பாராசூட் உதவியுடன் மெதுவாக கீழே இறங்கும் டார்பிடோ கடற்பரப்பை நெருங்கியதும் பாராசூட்டை துண்டித்து கொண்டு நீருக்குள் புகுந்து இலக்கை தேடி சென்று அழிக்கிறது. இந்த ஆயுத அமைப்பின் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால் இது எதிரிகளுக்கு சிந்திப்பதற்கு ஒரு கண நேரத்தை கூட வழங்காது. பாகிஸ்தான் மற்றும் சீன நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த தாக்குதல் எங்கிருந்து வருகிறது என்பதை உணர்வதற்கு முன்பே அவை கடலுக்கு அடியில் தூள் தூளாக்கப்படும். இந்தியா தனது கண்காணிப்பு செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் போது கடலில் மறைந்திருக்கும் எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியும் திறன் மேலும் வலுப்படும். இது ஸ்மார்ட் அமைப்பை இன்னும் துல்லியமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றும். இந்திய பெருங்கடலை அச்சுறுத்தும் எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களின் கல்லறையாக மாற்றும் வல்லமை கொண்ட இந்த ஸ்மார்ட் ஆயுத அமைப்பு விரைவில் இந்திய கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட உள்ளது. இது நாட்டின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை.